அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். மொத்தம் 7 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர் 2 கம்பெனிஸோட ஆனுவல் ரிப்போர்ட் இல்லாட்டி ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, 2 கம்பெனிஸ்க்கு ஃபர்ஸ்ட் அது யூனிஃபார்மாக இருக்க யூஸ் பண்ணணும், கரெக்டா? செகண்ட், ஈஸி டு கம்பேர். அதாவது 2 பேங்க்ஸ் கம்பேர் பண்ணுறீங்க இல்லாட்டி 2 டெக் கம்பெனிஸ்னா உங்களால் கம்பேர் பண்ண முடியும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது சொல்லிட்டு. அதே மாதிரி ஆடிட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே ஆடிட் பண்ணுறீங்கன்னா அடுத்த பேங்க் போனீங்கன்னா அதே மாதிரி கைட்லைன்ஸ் இருக்கும், கரெக்டா? ஃபோர்த் வந்து கிரெடிபிலிட்டி. இந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பர் வேல்யூவேஷன், ப்ராப்பர் அக்கௌண்டிங் மெத்தட் இருந்ததுன்னா கிரெடிபிலிட்டி இருக்கும் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்புறம் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ், வேல்யூவேஷன், கைட்லைன்ஸ் இருந்ததுன்னா இட் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ராட் அண்ட் மேனிப்புலேஷன். ஓகே, லாஸ்ட்டாக இப்போ குளோபல் லெவலில்